உட்காரும். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 126:3. யோபுவின் புஸ்தகம் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசித்த 2 வார்த்தைகளை உங்கள் மனதிலே கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நீங்கள் சிந்தையை திருப்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, ஆண்கள் பதிலும் சரி, பின்னாடி இருக்கிறவர்களும் சரி, இதுவரைக்கும் நீங்கள் எங்க பார்த்துட்டு இருந்தீங்க அது எனக்கு தெரியாது. இனி ஆராதனை முடியும் மட்டும் தம்பி இந்த பக்கத்திலும் சரி இங்கே பார்த்துட்டு இருக்கணும். ஆமென். அப்படியே ஸ்டேஜ் அப்படியே நீங்க இதை தான் பார்க்கணும். பைபிள் இப்போ யாரும் 5 அதிகாரம் இப்போ நீங்க கமர்ந்திருந்து வாசிக்க கூடாது. இப்போ யாரும் எனக்காக ஜெபிக்கவும் கூடாது. ஆமென். நீங்க இப்ப கண் திறந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஊழியர் இப்ப தீர்க்க தரிசன வரத்தை உடையவராய் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவ்வளவு பாக்கியத்தை இவ்வளவு நாட்களில் கொடுத்திருக்கிறார். ஏன்னா எனக்கு உங்கள் பேரை சொல்லி அழைக்கிற கிருபையும் இருக்கிறது. புதிதாய் வந்தவர்களுக்கு உங்கள் வஸ்திரத்தை சொல்லி அழைக்கிற கிருபையும் இருக்கிறது. காரணம், நான் கண் துறக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஆமென். ஆகையினால கவனமாயிருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் எப்படி இருப்போம்? மகிழ்ந்து இருப்போம். அல்லேலூயா. என் ஜனத்தை என் ஜெப வீட்டிலே கூட்டி சேர்த்து என்ன செய்ய பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். இது துக்கத்தின் வீடு அல்ல. ஆமென். இது கவலையை கொண்டாடுகிற இடம் அல்ல. உங்கள் குடும்பத்தில் நடந்த சகல காரியங்களையும் தெய்வ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிற இடம் அல்ல. அதெல்லாம் உன் வீட்டில் வச்சிக்கம்மா. தயவு செய்து ஏற்கனவே உன் வீட்டில் நீ உட்கார்ந்து அழுது அந்த வீடை நாசமா போச்சு. நீ இருந்த வீடெல்லாம் நாசம். வீட்டில் எந்த வீட்டில் போனாலும் நீ போகிற வீடெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை. காரணம், எந்த வீட்டில் இருக்கட்டும், எந்த தொழிலிலே இருக்கட்டும், ஆமென், இருக்கிற இடம் அழுகையின் இடமா இருந்தால் அது சாபத்தின் வீடாய்த்தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வீடை இவ்வளவு அழுகையின் வீடா மாற்றி அதை சாபத்தின் வீடாக மாத்திட்டீங்க. தயவு செய்து இந்த ஜெப வீட்டுக்குள்ள வந்தும் அதே இதை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். இது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று அவருடைய நாமத்திற்காக என் ஆண்டவர் கட்டி தந்த அவருடைய ஆலயம். அல்லேலூயா. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என் ஜனத்தை என் ஜெப வீட்டில் கூட்டி சேர்த்து அவர்களை அழ வைப்பேன் என்றல்ல, அவர்களை மகிழ பண்ணுவேன். கரங்களை தட்டி, ஐயா அழாத, கையை தட்டி தோத்திரம் பண்ணு. அப்படி உங்க குடும்பத்தை நினைச்செல்லாம் அழுக கவலை பாரம் எல்லாம் வந்தா, ஆமென், உங்க வீட்டில் போயிருந்து, ஆமென், உங்கள் அறை கதவை திறந்து அதுக்குள்ள பிரவேசித்து அரைக்கதவை பூட்டி கொண்டு அழவோ, ஆமென், இல்ல கண்ணீர் வடிக்கவோ, அந்த அரங்கத்தில் இருக்கிற உங்க பிதாவை நோக்கி என்ன செய்யவோ வேண்டல் பண்ணி ஏது வேணாமலும் செய்து கொள்ளுங்கள். அண்ணாள் அழுதாள் பாஸ்டர், ஏம்மா ஒரு அண்ணாளை வச்சு அவ ஒரு நாள் அழுதாமா? நீ வாரம் இத்தனை ஒரு 5 ஆண்டு காலமா சபைக்குள்ள வர்ற, ஓ அண்ணாள் அழுதாள், அண்ணாள் அழுதாள், அண்ணாள் அழுதாள். அல்லேலூயா. ஒரு அண்ணாள் அழுத எத்தனை அண்ணாட்கள் இருக்கிறீங்க?
அன்னாள் எதற்காக அழுதாள்? இவ எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் அழுதுட்டு இருக்கிற? பிள்ளை இல்லாமல் அழுகிறவர்களும் உண்டு. அவர்கள் அன்னாள் லிஸ்ட்ல எடுக்கல. வேற உள்ளவங்க அன்னாள் அழுதாள் பாஸ்டர். அன்னாள் எதுக்கு அழுதா? ஏமா அதைத்தான் நான் சொல்றேன். வெறுங்குடம் போட்டவனும் அழுறான், என்ன போடுறவனும் அழுகிறான், என்ன கூட போட்டவனும் அழுகிறான். நீ ஏமா அழுகிறாய்? என் ஆண்டவர் அழுத எல்லா இடத்துலையும் ஆம்பளை நாங்க அழுதோம். இவருக்கு இன்னொரு காரியமும் சொல்றாங்க, ஆண்டவருக்கு என்ன இல்லை? பட்சபாதம் இல்லையாம். நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு இது கொஞ்சம் உதைக்குது. ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்லை. நான் நிறைய இடத்துல இந்த வார்த்தை இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, நான் பைபிள் படிக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு தாத்தா அழுதான். ஏன் அழுறன்னு கேட்கல. எனக்கு சித்தப்பா அழுதார் தாவீது, ஏன் அழுதான்னு கேட்கல. தாத்தா அழுதார்னா ஆபிரகாம். நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தாத்தா ஆபிரகாம் அழுதார், ஏன் அழுதான்னு கேட்கல. எனக்கு பாட்டிமாரெல்லாம் அழுதார். எங்க எங்கெல்லாம் எனக்கு ஆகார் பாட்டி அழுதாலும் உடனே போயிட்டாரு. ஏமா அழுகிறாய்? அண்ணால் பாட்டி அழுதும் உடனே போயிட்டாரு. ஏமா அழுகிறாய்? ஐயோ, இப்படி பைபிள்ல எந்தெந்த இடத்திலும் சரி ஒரு பெண்கள் அழுத இடத்தெல்லாம் எடுத்து பாருங்க. உடனுக்குடன் ஏமான்னு எங்களை திரும்பி பார்த்தது கிடையாது. ஏப்பாளுறன்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. ஏன் ஆளுறன்னு கேட்டது கிடையாது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கேட்டார். எசேக்கியா ராஜாட்ட ஏன் அழுதன்னெல்லாம் கேட்கல. ஆமென். ஆனா பரிதாபப்பட்டாரு. பாவம், அவன் நினைச்சுதான் என்னிடத்துல பக்தியா இருந்ததெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறானப்பா. நான் அவன் என்ன செய்வான்? ஐயா தோத்திரம், கண்ணெல்லாம் மூடக்கூடாது. ஐயா தோத்திரம், அழாதீங்க, கண்ணு மூடாதீங்க. ஆமென். கண்ணு மூடுகிறவன் உயிரில்லாதவன். ஆமென். கண்ணு திறந்து கண் அசைவோடு இருக்கிறவன் உயிருள்ளவன். செத்தவனுக்கு என்ன செய்யணும்? அவன் கண்ணு மூடணும். இல்லைன்னா நம்ம போய் என்ன செய்யணும்? கண்ணை மூட வைக்கணும். அல்லேலூயா. அப்ப அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க விரும்பினால் தேவனுடைய சபையில எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. நேத்தை தானே சொன்னேன். அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சபையில எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சபையில அசைகிறவன் தேவனுடைய அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். அல்லேலூயா. தேவனுடைய சபையில் அசையாதவன் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் அவரால் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அதிலே நான் ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். ஆராதனையில் அசைகிறவனாய் இருக்க வேண்டும், உபதேசத்தில் அசைவில்லாதவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபதேசத்தில் அசைகிறவன் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அப்போஸ்தலருடைய ஆமென் உபதேசத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அஸ்திபார உபதேசத்தில் அசைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். சரி, போகட்டும். இப்போ நான் கேட்கிறது என்னன்னா, நீ ஏன் அழுகிறாய்? எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம ஆராதிக்கிற தேவன், இங்க பாரு, கொஞ்சம் கவனமா இருந்தாதான் இது புரியும். நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென், நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அவர் பெரியவர் என்று வைத்திருக்கிறீர்களா, சிறியவர் என்று வைத்திருக்கிறீர்களா? இங்கே ஒரு இடத்துல சொல்லப்பட்டது என்னன்னு, கர்த்தர் நமக்கு, அவர் எப்போதுமே என்ன செய்கிறவர்? ஏமா இங்க பாரு, ஆராய்ந்து முடியாத, ஐயோ எனக்கு சத்தமா சொல்லுங்க, வசனம் எல்லாம் தெரியாதுங்க எனக்கு. ஓ, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையுமா? எங்க பாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். யாருக்கு செய்கிறார்? அவர் மேல் விசுவாசம் உள்ள எந்த ஒரு மனிதனாயிருக்கட்டும் அவர்களுக்கு செய்கிறார் என்று சொல்லி யோபு சாட்சி கொடுக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் அவரைத்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் நிலைமை நீங்கள் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சத்துருவினால் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன்?
சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை அதற்கு அனுமதித்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னுடைய தியானத்துடைய சாராம்சம் என்ன? மனிதன் தேவனில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பும் தேவன் மனிதனில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பும், அவன் இவைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். எல்லாம் பார்த்துக்க. ஒரு மனிதன் தேவனில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கையை தட்டி, அப்படித்தானே? மனிதர்களாகிய நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கையை தட்டி, அப்படித்தானையா? ஒவ்வொருத்தரும் யாருக்காக ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? சின்ன காரியம் அவர் பெரியவர், ஆனா எனக்கு சின்ன காரியம் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படின்னு யாராவது ஏமா எல்லாம் ஐயா தோத்துறோம், ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோமா, ஏசி ஆஃப் பண்ணிடுவோமா, சைடில் கிடக்கிற ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஆமென், தோத்துறோம். தாலாட்டு பண்ண போல இருக்குன்னா நான் இல்லை, மேலே 2 3 4 பேர் இருந்து தாலாட்டு பாடுறாங்க. இந்த 1 2 3 6 பேர், ஒவ்வொரு பக்கத்துக்கு 6 பேர், 12 பேர் தாலாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அவையெல்லாம் கொஞ்சம் நிக்க சொல்லுங்க, நான் பேசட்டும். அல்லேலூயா. அவங்க தாலாட்ட நிறுத்தினா இவங்க கண் விழித்திருப்பார்கள். ஐயா நான் சொல்றது புரியுதா? மனிதன் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று எந்த காரியத்தை இப்ப நீ தான் யோசிக்கணும். ஏமா உனக்கு பெரிய காரியம் செய்யணுமா, சின்ன காரியம் செய்யணுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத என்ன காரியம்? பெரிய காரியம். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஏதாவது கேட்டேன்னா கையை உயர்த்த மாட்டாங்க, பயந்து அறியாம உயர்த்திடுவாங்க, அடுத்து உயர்த்த மாட்டாங்க. 2வது கேட்டா ஆமென், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்யணும் வேண்டும், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசம் இருக்கிறதா? அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசம் இருக்கிறதா? ஆமென். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நானும் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்ப மனிதன் எதிர்பார்க்கிறான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் என்ன செய்கிறவர்? பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இப்ப இந்த பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே உனக்கு அவர் செய்ய, இப்ப நான் சொல்லுகிற ஒன்று, தேவன் உன்னிலே எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னிலே ஒரு எதிர்பார்ப்பு உடையவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்தால், நீ எதிர்பார்க்கிற காரியத்தை, ஆமென், நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக, உன் நினைவுகளுக்கு மேலாக, உன் சிந்தைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். புரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன் புரியுதா? ஆமென். அவர் உன்னில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்தால், ஆமென், நீ எதிர்பார்க்கிற காரியத்தை விடவும் பெரிய காரியங்களை, உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். காரணம், அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்தை காட்டிலும் அவர் பெரியவர். நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்துருடைய வல்லமை காட்டிலும் அவர் பெரியவர். உன் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு முன்பதாக சவால் விட்டு கொண்டிருக்கிற இந்த பாரம்பரியத்தின் சவால்களை காட்டிலும் நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கரங்களை தட்டி புரியல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த பெரியவர் உன்னிலே எதிர்பார்க்கிற காரியம் சிறிய காரியம். கையை தட்டி. பெரியவர் பெரிய காரியத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும். தங்கச்சி தோத்திரம், கவலைப்படாது. பெரியவர் பெரிய காரியத்தை தானே எதிர்பார்க்கணும். ஆமே. சின்ன நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க? எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஆராதனை நிலைமை? நம்ம அற்பமானவர்கள் அக்கா அக்கா பின்னாடி எக்கோ தோத்திரம், அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் அக்கா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சின்னவங்க. சின்னவர்கள் எதை விரும்புகிறோம்? பெரிய காரியத்தை. ஆனா பெரியவராகிய அவர் பார்க்கிறாரு, ஒன்றை போல எல்லாம் நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெரியவர் தான், ஆனா உன்னிலே நான் எதிர்பார்க்கிற காரியம் பெரிய காரியம் இல்ல. நீ எனக்கு உன்னிலே நான் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு நீ ஒரு சிறிய காரியம் செய்தாலே நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். கையை தட்டி. ஆமென். தோத்திரம், தோத்திரம். தேவன் உன்னில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்துமே சிறியவைகள், அது பெரியவைகள் அல்ல. கையை தட்டி. நீ செய்ய முடியாத காரியம் அல்ல, உன்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் அல்ல, உனக்கு அது பாரமானதும் அல்ல. என் ஆண்டவர் ஒருவருக்கும் பாரமானவரும் அல்ல. கையை தட்டி தோத்திரம். புரியுதா? அல்லேலூயா. அவர் உன்னில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சிறிய காரியங்கள் 3. ஆமென். இந்த 3 சிறிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆனா சொல்றாரு, நான் உன்னில் எதிர்பார்க்கிற காரியங்கள் சிறிதானவைகள், நீ என்னில் எதிர்பார்க்கிற காரியங்கள் பெரியவைகள். ஆமென். நான் உனக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். உனக்கு ஒரு பயங்கரமான அற்புதம் நடக்க வேண்டும், நீ அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். சரீரத்திலேயோ குடும்பத்திலேயோ இல்ல உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயோ வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திற்கு நான் போவேன், இந்த சபைக்கு போவேன், ஆனால் ஊழியரிடத்தில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஆனால் என் காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? நடத்தி தர வேண்டும். ஆனால் உன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாய் அது போராட்டத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில பல ஆண்டுகளாய் கேள்விக்குறியில இருக்கிறது. உனக்கு இந்த காரியத்துக்கு இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. அது மறைமுகமான ஒரு பலவீனமாய் இருக்கலாம், இல்ல வெளியரங்கமான போராட்டமாய் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நம்பிக்கையற்ற நிலையிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறாய். நீ நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இருக்கிறாய். எனக்கு அருமையான பெரியோர்களே, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை எழுதி நீ டேட் போர்டு கூட வைத்துக்கொள். இது உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் இருக்கிறது. என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, இது உன்னுடைய பார்வையில் பெரிய காரியம், என்னுடைய பார்வையில் இது லேசான காரியம். மகளே, இது உன்னுடைய பார்வையில் பெரிய காரியம், என்னுடைய பார்வையில் லேசான காரியம். கரங்களை தட்டி. நீ பயங்கர பெரிய காரியமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆர்மியில வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆபீசர் இந்த இடத்துல வந்தாங்க. அவர்கள் பார்வையில் அவர்கள் வந்த ஒரு பலவீனம் பெரிய காரியம், மகா பெரிய காரியம். அவர்களுக்கு டியூட்டி பார்க்க முடியாது, வேலையில என்ன செய்ய முடியல, வேலை பார்க்க முடியல. பல ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டார்கள். பல ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி ஆர்மியில் உள்ள எல்லா மெடிக்கலும் அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா கை வைத்த முடியாது. இப்ப பல நாட்களாய் அவர்கள் ரெஸ்ட்ல இருக்கிறார்கள். மெடிக்கல் மூலமா என்னென்ன டாக்டர் மூலம் பார்க்க முடியுமோ பார்த்து விட்டார்கள். இப்ப இது அவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆமென். இந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. டக்குன்னு பிளைட் டிக்கெட் போட்டாங்க. ஆமென். இந்த இடத்துல வந்தார்கள். ஒரு உபாச கூட்டத்தில் வந்தார்கள். ஆமென். வந்து நல்ல ஒரு ஆபீசர். ஆமென். ஒரு லேடி, ஒரு அம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து உட்கார்ந்தார்கள்.
அப்போ நான் பிரேயர் லைனில் இருக்கிறேன், எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். பிரேயர் லைனில் வந்து இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போகிறேன், அவங்க தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். நான் இந்த நிலையில் இருக்கிறேன். சரி பரவாயில்ல, என்ன காரியத்துக்காக வந்தீங்க திடீர்னு? இல்லை பார்த்தேன், ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னா சொல்லுங்கள், என்ன காரியத்து? இல்லை பரவாயில்ல, நான் ஒரு ஜோம் பண்ணிட்டு தான் போன வந்தேன், ஏன்னா கை முடியலை பாஸ்டர், ஏன்னா இதுக்கு மேலே கை என்ன செய்வது, தூக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு மேலே கை தூக்க முடியாது. நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். அடுத்தது ஊழியக்காரர் சொல்லுகிறான், இப்போ நான் சொல்லுகிறேன், அதை விடுங்கங்க, வேற என்னங்க பிரச்சனை, வேற எங்க? இவர்கள் எவ்வளவோ இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்களுக்கு டியூட்டி பார்க்க முடியாம பல நாட்கள் ஆகி அவர்கள் பார்வையில் இது எப்படி இருக்கிறது, பெரிய காரியமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அதை விடுங்க, இது ஒரு பெரிய காரியம், இதை விடுங்க, வேற என்ன பிரச்சனை இருக்கிறது? அவங்க அந்த அம்மா அப்படி கீழே உட்காந்து, இல்லை பாஸ்டர் இதுதான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப, என்னால் என்ன செய்யணும், இதை விடுங்க, வேற என்ன பிரச்சனை? இப்ப அவங்க எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப கர்த்தர் உங்களுக்கு குறித்து சொல்லுகிறார். ஆமென். அடுத்ததாக கர்த்தர் உங்களை குறித்தும் உங்கள் வாழ்க்கை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கேளுங்கள். படபட படபட ஆவியானவர் சில காரியத்தை பேசினாரு. உங்களுக்கு இது பெரிய காரியம் அல்ல, நான் இப்பொழுது தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்களை குறித்து சொல்லுகிறாரு, இதுதான் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம். ஆமென். தோத்திரம். இதெல்லாம் உண்மைத்தானா? ஆமென். இல்ல பாஸ்டர் என்ன முதல்ல பார்க்குறீங்க, சொன்னதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர், என்ன இதா பிரச்சனை? இப்ப பாருங்க, நீங்க எது பெரிய காரியம்னு சொல்றீங்களோ அது இப்பொழுது லேசான காரியம். நடந்த சம்பவம் என்ன, அந்த இடத்துல அன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இதங்க பிரச்சனை, இவ்வளவு தானே கை வைத்த முடியாது, நேர கிட்ட பண்ணி 2 தட்டு இயேசுவின் நாமத்தில் தூக்கு. ஆமென். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவு பாடுபட்டு அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கையில பெரிய காரியம் என்று எண்ணி வந்தவர்கள் இப்ப 2 தட்டுல அது தூக்கம்மா கையை தூக்கியாச்சு. நான் தான் முதல்ல சொன்னோம்ல, இது அல்ல பெரிய காரியம், இது என் தேவனுடைய பார்வையில அற்பமான காரியம். கரங்களை தட்டி இன்றைக்கும் இந்த ஊழியத்தோடு அவர்கள் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த பகுதியில் வந்து தன்னுடைய டியூட்டியின் மத்தியில் கிடைக்கிற நேரத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதைத்தான் நான் சொல்லுகிறேன் சகோதரி, உன் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் பெரிய காரியம் அல்ல. உன் இருதயத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, உன் குடும்பத்தில் ஒரு மறைவான போராட்டம் இருக்கிறது, அதுவே உன் வாழ்க்கையில பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். புரியுதா என் சகோதரா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த எலும்பு வியாதி இது ஒரு பெரிய காரியம் அல்ல. உங்கள் கால்களில் காணப்படுகிற இந்த பலவீனம் இது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதை தாண்டி உன் இருதயத்தில் ஊடுருவ ஒரு காரியம், ஆமென், உன்னை உருவ குத்தி கொண்டிருக்கிறது, அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆனால் என் தேவனுடைய பார்வையிலே அது அற்பமான காரியம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 3 காரியம் உன்னிலே எதிர்பார்க்கிறான். 3 பெரிய காரியம் அல்ல, சிறிய காரியம். இந்த 3 சிறிய காரியம் உன் வாழ்க்கையிலே, ஆமென், அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ நிறைவேற்றினால் உன் வாழ்க்கையில பெரிய காரியமாய் இருக்கிறதை கர்த்தர், ஆமென், உன் வாழ்க்கையில அற்பமான காரியமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அது நடக்க போகிறது. அல்லேலூயா. 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 அப்படி என்று சொன்னால் அவர் நம்மில் எதிர்பார்க்கிற அந்த சிறிய காரியம் என்ன? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே எத்தனை சபைகளை நாம பார்க்கிறோம்? 7 சபைகளை பார்க்கிறோம் இல்லையா? 7 சபைகள் இருக்கிறது. அப்ப 7 சபைகளும் 7 காலங்களையும் குறிக்கிறது. 7 காலங்கள், 7 காலங்களிலே தோன்றப்பட்ட பிரகாசிக்கப்பட்ட 7 சபைகள். 7 காலம், ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு சபைகள் அவ்வளவாய் பிரகாசிக்கப்பட்டு பிரபலமாய் அறிவிக்கப்பட்டு தேசத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஆமென்,
சாட்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சபைகளிலே ஒன்றுதான். 7 சபை தானே உண்டுன்னு கேட்டா இல்ல, 7 காலங்கள், 7 காலத்திலே எழும்பி பிரகாசித்த 7 சபைகள். ஆமென். அப்ப 7 காலங்கள், 7 சபைகள், 7 என்ன செய்கிறது? கலசங்கள். இப்படி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. உபத்திர காலம் 7 இப்படியே போயிட்டு இருக்கிறது. சரி, இப்ப இந்த 7 காலத்துல 7 காலத்து சபையில ஆமென் எல்லா சபை குறித்து கர்த்தர் நிறை குறைகளை சொன்னார். சொன்னாரா இல்லையா? 7 காலத்து சபையும் ஒவ்வொரு சபையை பார்த்து ஆமென் ஒரு நிறைய சொன்னார், ஒரு குறைய சொன்னார், ஒரு நிறைய சொன்னார், ஒரு குறைவை சொன்னார். ஆமென். நிறை குறை இல்லாமல் நிறைவாய் பாராட்டின ஒரு சபை இருக்கிறது, ஒன்றே ஒன்று. அதனுடைய பேர் என்ன? ஐயாடா, டீச்சர்ஸ்லேருந்து ஆதி விசுவாசிலேருந்து 7 சபையில ஒரு சபை குறித்தாங்க. அவர் குறை சொல்லல, குறைய சொல்லல, பாராட்டினார். அந்த சபையுடைய பேர் என்ன? ஒரு ஆள் எபேசுன்னு சொல்லுது. 7 காலம் ஏமா வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் இருக்கிற 7 சபைகள்ல ஒரு சபை மாத்திரம்தான் பாராட்டி இருக்கிறார். மீதி எல்லாத்திலும் கொஞ்சம் நிறை குறை சொல்லி இருக்கிறார். தோத்திரம். சிமெர்னா, அடுத்தது பெர்கமு, அடுத்தது தேத்தீரா, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு 7. அல்லேலூயா. சரி, அப்படித்தான் உங்களுக்கு தெரியுது போல இருக்கு இல்லையா? சிமெர்னா தான் எனக்கு நான் பார்த்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம பாராட்டின ஒரு சபை. ஐயோ தோத்திரம். ஏன் அது எங்க போனியா இவ்வளவு நேரம்? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தியோளோ? அல்லேலூயா. இல்லையோ? எனக்கு தெரிஞ்சு எதுதான் தெரியுது, மேலும் கீழும் படித்த பிறகு அவருடைய பார்வையில் கொஞ்சம் பரவாயில்லாம தெரிஞ்சது என்ன சபை? பிலதெல்பியா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். என்ன பலன் இருந்து? உனக்கு கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பிலதெல்பியா சபை சொல்லுகிற பொழுது 3 காரியத்தை சொல்லுகிறார். நீ வார்த்தை என்ன செய்து வந்தவன், கை கொண்டு வந்த நபர். 2வது சொல்லுகிறார், நீ என் நாமத்தை என்ன செய்யாத நபர், மறுதலிக்காத நபர். 3வது சொல்லுகிறார், என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட. 10ஆம் வசனத்தில் இருக்கு, என்னுடைய பொறுமை குறித்து நான் சொல்லிய வசனத்தை நீ என்ன செய்த சபை? காத்து கொண்ட சபை. அல்லேலூயா. ஆனால் உனக்கு என்னதான் இருந்தது? நீ பெரிய பலனும் பெரிய வைராக்கியம் பெரிய பணபலமும் ஆள்பலமும் எல்லாம் இருந்து இவ்வளவு காரியத்தை நீ செய்த ஆளு கிடையாது. அல்லேலூயா. நல்லா பறந்து சொல்லி ஆமென் தியானிங்க. இப்ப என்ன பாருங்க, எல்லா செல்வாக்கும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நீ பெரிய ஒரு பணக்கார சபை. உனக்கு இருந்தவர்கள் எல்லாரும் நல்ல என்ன செய்தவர்கள்? திடசாலிகள், பராக்கிரமசாலிகள். அப்படி நீ ஒரு பெரிய ஆளா இருந்து இவ்வளவு காரியத்தை நீ சாதிக்கல. அல்லேலூயா. உனக்கு என்ன பலன் இருந்து? பிலதெல்பியா தேவனுடைய சபையே உனக்கு என்ன பலன் இருந்து? கொஞ்ச பலன். அல்லேலூயா. ஆமென். ஏமா இப்ப நீ எதிர்பார்க்கிறது என்ன காரியம்? ஆண்டவர் எனக்கு பெரிய பலனை தந்திருந்தால், ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபை தந்திருந்தால், ஆண்டவர் எனக்கு பூரண விடுதலை தந்திருந்தால் நான் கர்த்தருக்காய் உண்மையாய் இருப்பேனே, நான் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் இருப்பேனே. போய்யா பிலதெல்பியா. என்ன பிலதெல்பியா? பிலதெல்பியாவோட நான் பெரிய ஆமென் சபையா நான் மாற்றப்பட்டிருப்பையா. ஆமென். என்னுடைய பலவீனம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு மாத்திரம் பலன் இருந்திருந்தால், அல்லேலூயா, எனக்கு மாத்திர கிருபை இருந்திருந்தால், எனக்கு மாத்திர படிப்பறிவு இருந்திருந்தால், எனக்கு மாத்திர கல்விமான்களின் நாவு இருந்திருந்தால், எனக்கு மாத்திரம் அந்த ஞானம் இருந்திருந்தால், அல்லேலூயா,
நானும் அவரை போல் ஆயிருப்பேன், நான் இவரை போல் ஆயிருப்பேன். நானும் இன்றைக்கு இந்த தேசத்திலே ஆமென் ஒரு அறியப்படுகிற ஒரு நபராய் நானும் இருந்திருப்பேன். அல்லேலூயா. நான் இப்படி இருப்பதற்கு காரணம் எனக்கு கர்த்தர் அந்த கிருபை கொடுக்கவில்லை, எனக்கு அந்த ஞானம் கொடுக்கவில்லை. நான் விரும்பினேன், நான் ஆசைப்பட்டேன், நான் இப்படி ஒரு பெரிய நிலை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் ஆசை நிறைவேறவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, காரணம் எனக்கு அதற்குரிய வசதி இல்லை, எனக்கு அதற்குரிய வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. வாஞ்சை இருக்கிறது, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ சொல்லுகிற எனக்கு இப்பொழுது பலன் இல்லை, எனக்கு சரிய பலன் தான் இருக்கிறது. பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், இங்க பாரு, நீ பலன் இல்ல, பலன் இல்ல, எனக்கு பூரண பலனை தாரு, நான் அப்படி செய்வேன், எனக்கு பூரண பலனை தார், நான் இப்படி செய்வேன், எனக்கு கர்த்தர் இன்னும் பலப்படுத்தட்டும். நீ காத்து காத்து இருக்கிற அடுத்த வருஷத்துல நான் இன்னும் அபிஷேகம் பெற்று இன்னும் பலனை அடைஞ்சு நான் இந்த கோர்ஸை முடிச்சு ஆண்டவருக்காக நான் இதை சாதித்து காட்டுவேன், அதை சாதித்து காட்டுவேன், எனக்கு இந்த காரியம் வரட்டும், அதற்கு பிற்பாடு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், எனக்கு இந்த பணம் வரட்டும், எனக்கு இந்த பட்டம் வரட்டும், எனக்கு இந்த ஸ்தானம் வரட்டும், என் காரியத்தை கர்த்தர் முடிக்கட்டும், பார்ப்போம், அதுக்கு பிற்பாடு நான் எப்படி இருக்கிறேன் பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கொஞ்ச பலன், கொஞ்ச பலன். பிலதெல்பியா சபை கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு பெரிய பலன் அதற்கு இருக்கவில்லை. அதற்குள்ளே இருந்தது என்ன பலன்? என்ன பலன்? 3 காரியம் தான் ஐயா, சிறிய காரியம், ஆனா பெரிய காரியம் நடக்கும். கையை தட்டி நீ 3 சிறிய காரியத்தை செய், பெரிய காரியம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ பெரிய காரியம் நடந்தா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்ற. ஆமென். புரியுதா இல்லையா? என் ஆண்டவருடைய பார்வையில நீ சிறிய காரியத்தை செய் சகோதரா. இந்த சிறிய காரியத்தை நீ செய். என் ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்க்கிறது பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல. என் ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்க்கிறது சிறிய காரியத்துக்கு நீ செய்ய ஆரம்பி. ஆமென். உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன். கையை தட்டி புரிந்தவர்கள், அந்த சிறிய காரியம் என்ன? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனை பிடிச்சு உறுதியா இருந்து அதுல நிலைத்த நெல். கரங்களை தட்டி இந்த சிறிய காரியத்தை, இந்த கொஞ்ச பலன்ல நீ எழும்பு. அல்லேலூயா. இந்த கொஞ்ச பலன்ல எழும்பு. ஆமென். நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை உயர்த்துவேன். எல்லா வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொஞ்சம் பலத்தினால தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வா. கையை தட்டி இந்த கொஞ்ச பலன் போதும். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ கை கொண்டு நில். கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. இந்த கொஞ்ச பலன் போதும். ஆண்டவருடைய நாமத்துக்காக நீ மறுதலிக்காமல் நில். ஆண்டவருடைய நாமத்துக்காக எழும்பு. கர்த்தர் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இன்னும் பொறுமை தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை குறித்த பொறுமை நமக்கு தேவை. அல்லேலூயா. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ என்ன செய்து வந்தபடியால்? காத்து வந்தபடியால். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சகோதரா, உன் காரியத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், நீ என்ன செய்யாத, அவசரப்படாத. ஆமென். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் எப்படி இரு? அடங்கி இரு. உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம் வேற. ஆமென். நீ உனக்கு முன்னோடியா இருக்கிற மற்றவர்களை பார்க்கிற, உன் கூடயே வந்து அவர்களை பார்க்கிற.
அவர்கள் இப்பொழுது உன்னை தாண்டி உன் ஸ்தானத்தை தாண்டி உன் தலைக்கு மேல ஏறினது போல இருக்கிறாங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்களுடைய சிங்காசனம் அல்ல நான் உனக்கு வைத்திருக்கிறது, உனக்கு முன்குறித்து வைத்தது. ஆமென். நான் உன்னை சிறு வயது முதல் அபிஷேகித்து வைத்திருப்பது. ஆமென். அந்த சிங்காசனம் அல்ல, தாவீதின் சிங்காசனமாகிய ராஜ சிங்காசனத்திற்கு மேலே உன்னை உட்கார வைக்கும்படியாய் சிறு வயதிலே நான் உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறேன். நீ இந்த காரியத்தை பார்க்காதே. இந்த கொஞ்ச பலன் இருந்தும் என் வார்த்தையிலே நீ உறுதியாய் இரு. அல்லேலூயா. என் நாமத்துக்கு வைராக்கியமாய் இரு. நான் சொன்ன தேவனுடைய வார்த்தையிலே நீ பொறுமையாயிரு. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. புரியல? ஏமா நீ என்னத்தை தான் விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் போங்க. போன வருஷம் அப்படித்தான் சொன்னீரு, போன மாதம் அப்படித்தான் சொன்னீரு. எனக்கு நானும் ஒவ்வொரு இதுலேயும் நானும் கைதட்டி துதிச்சிட்டு வீட்டுக்கு போனால் பயங்கர போராட்டம். அல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய சர்டிஃபிகேட் எல்லாம் வராமல் ஆயிட்டு. எனக்கு நான் அடுத்த வாரத்தில் அப்பாயின்மெண்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்களும் நான் வந்த இடத்துல அதே செய்தி இப்போ உள்ள இதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் இதை போல கைதட்டி துதிச்சிட்டு நம்ம காரியம் தான் வெளிப்பாட்டில் வருது. ஆமென். அப்போ இந்த காரியம் நடக்கும் நானும் தோத்துறோம் ஃபயராக இருந்து பார்த்தா நீங்கள் பேச இப்போ நானும் அப்படி ஃபயர் ஆகி இப்போ தண்ணி போல குளிர்ந்துருக்கிறேன். தட்ட மாட்டேன், இனி நம்ப மாட்டேன். நடந்தா வந்து சாட்சி சொல்லலாம். தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதானே? எல்லாம் கேட்டு ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இளைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் என்றுமே இளைப்பான். திருச்சபையே திவ்ய அன்பில் பெருகிடுவான், திருச்சபையே கிரியை செய்வான், திவ்ய அன்பில் பெருகிடுவான். தலைமுறையாய் அழைத்திட, தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவான். விசுவாசியே நீ பதறாதே, நல்ல கையில் கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும் இளைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும் இளைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் உன்னில் எதிர்பார்க்கிற காரியம் வேற பெரிய ஒன்றுமல்ல, சிறிய காரியம். இந்த சின்ன பலன் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். எழுந்திருந்து போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உன்னை கொண்டு இதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஏமா தோத்ரா. எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லாத. உனக்கு இந்த கொஞ்ச பலன் போது. கையை தட்டி புரியலையா? இந்த கொஞ்ச பலத்துல கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாயிரு. இந்த கொஞ்ச பலத்துல கர்த்தருடைய நாமத்துக்காக உறுதியாயிரு. இந்த கொஞ்ச பலத்துல தேவனுடைய வசனம் உன்னிலே நிறைவேற பொறுமையாய் காத்திரு. உனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? 3 திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்னே வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கையை
கையை தட்டி, சகோதரா, இதுவரை இருந்த நிலைமை எனக்கு தெரியாது. சகோதரி, கடந்த நாட்கள் வரைக்கும் இருந்த உங்க நிலைமை எனக்கு தெரியாது. காத்திருந்து காத்திருந்து அழுது அழுது புலம்பி புலம்பி நம்பிக்கையற்று விசுவாசமற்று இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இந்த கொஞ்ச பலனை விட்டு விடாதே. அல்லேலூயா. இந்த கொஞ்ச பலனை விட்டு விடாதே. ஆமென். இந்த கொஞ்ச பலனை இன்னும் உறுதியாய் பிடித்துக்கொள். தயவு செய்து இந்த கொஞ்ச பலன் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தரும். அல்லேலூயா. என் ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். இரண்டாவது, உனக்கு நடக்க போகிற காரியம், ஒருவனும் அந்த வாசலை பூட்ட மாட்டான். கையை தட்டி. ஒருவன் இதுவரை பூட்டுனா, ஆமென், இதுவரை பூட்டுனா சத்துருத்தான் உன் வாழ்க்கையில பூட்டி வைத்திருக்கிறான். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில சத்துருவானவன் பூட்டி வைத்திருக்கிறான். உனக்கு எங்க போனாலும் வாசல் திறக்கல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே, திறக்க வேண்டிய வாசல் கூட உனக்கு திறக்கவில்லை. நீ வலது பக்கம் ஓடுகிறாய், அங்கு திறக்க வேண்டிய வாசல், அங்கே உனக்கு வாசல் திறக்கவில்லை. ஆமென். முன்பக்கமாய் ஓடுகிறாய், அது உனக்கு திறக்க வேண்டிய வாசல், அங்கே உனக்கு திறக்கவில்லை. இப்பொழுது உன் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறது. எல்லா பக்கம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னாரே. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் உன் வாழ்க்கையில சிறிய காரியம் அல்ல. அவர் செய்ய போகிற காரியம் உன் புத்திக்கு எட்டாத காரியம். ஆமென். உன் சிந்தைக்கு எட்டாத காரியம், நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியம் அவர் உனக்கு செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்துக. செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதுல தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? சத்துரு அடைத்த வாசல்களை நீ அறியாமல் உனக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கு யாரும் இல்லை என்று சொல்ற, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற, இந்த இடத்துல கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாய். இந்த இடத்துல பரலோக தூதர்களுடைய சேவை உண்டு என்பதை இன்று நீ அறிவாய். உன்னையே கர்த்தர் இந்த இடத்துல சாட்சியாய் கொண்டு வந்து நிலைநிறுத்த போகிறார். உனக்காக தம்முடைய தூதனை அவர் அனுப்பி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுத்திருந்து பார். இனி உன் வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. அவர் திறந்ததே, கர்த்தர் திறந்ததை இனி ஒருவரால் அடைக்க முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். இந்த கொஞ்ச பலனை விட்டு விடாத, இந்த கொஞ்ச நம்பிக்கை விட்டு விடாத, இந்த கொஞ்ச விசுவாசத்தை விட்டு விடாத, இந்த கொஞ்சமாய் இருக்கிற இந்த சபையும் விட்டு விடாத, இந்த கொஞ்ச கூட்டமாய் இருக்கிற இந்த சிறுமந்தை விட்டு விலகி போகாத. சிறுமந்தையே, நீ பயப்படாதே, என் தேவன். இதெல்லாம் கேட்ட அப்படியே இருப்ப. அல்லேலூயா. ஐயா, கூட்டத்தை பார்க்காத. அல்லேலூயா. உன் காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு, அவன் உனக்கு முன்பாக முறியடிக்கப்பட போகிறான். நீ யுத்தம் பண்ணன, உன்னால மேற்கொள்ள முடியல. பாத்தியா? இப்ப உன்னுடைய பெரியவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் பண்ணி விட்டார். அவர் தீர்மானம் பண்ணி விட்டார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ பார்க்க போகிற காரியம் உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியம். ஆனா இந்த சிறிய காரியத்துல உறுதியாயிரு. ஆமென். இந்த கொஞ்ச பலனை விட்டுறாத. தயவு செய்து சோர்ந்து போயிராத. அதுல அப்படியே அந்த கொஞ்ச பலன்ல ஓடு. பரவாயில்ல, அந்த கொஞ்ச பலன்ல ஓடு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம ஓடு. யார் பரியாசித்தாலும் கவலைப்படாம ஓடு. இந்த கொஞ்ச பலனை விட்டு விடாது. அடுத்தது உன்னிலே காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிற அடுத்த என்ன காரியம்? உனக்குள்ளே காணப்பட சின்ன காரியம், பெரிய காரியம் ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்கல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான். மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும். மத்தேயு 5:21. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியா? மாத்திட்டணும். எல்லா காரியத்திலையும் ஆமென்
உண்மை இருக்கு. நீ கொஞ்சத்தில் 25 மத்திய 25 வாசிங்க. நீ கொஞ்சத்தில் எப்படி இருந்தால் வா உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் எப்படி இருந்தாய்? அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த பாத்தியா, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி. ஆகையினால நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னா அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைக்க போகிறேன். கரங்களை தட்டி ஆமா தோத்துற எக்கா தோத்துற. புரியுதா? ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறது பெரிய காரியம் இல்ல. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச பலனை எதிர்பார்க்கிறார். இந்த கொஞ்ச பலன்ல நீ கடைசி வரைக்கும் உறுதியாயிரு, சோர்ந்து போகாத. ரெண்டாவது உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது காரியம் கொஞ்சம் உண்மை. கொஞ்சம் உண்மை. சகோதரி, நீ ரொம்ப காரியத்தில், நீ அநேக காரியத்தில் உண்மை இல்லாம எடறி ஐயோ நான் எடறி போயிட்டேனே, நான் பெரிய பாவியாயிட்டேனே, ஐயோ நான் இனி எப்படி. என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பாரு, நீ எல்லாத்திலே நான் ஒண்ணுல உண்மை எதிர்பார்க்கல மகள, நீ எல்லாத்திலே நீ உண்மையா இரு. எனக்கு எதிர்பார்ப்பு தான், உன்னாலதான் முடியலையே. ஆனா இப்ப நீ தளர்ந்து போயில இருக்கிற, நான் பாவி, நான் இடறிட்டேன்னு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த கொஞ்சத்திலே அது உண்மையா இருப்பியா? அந்த கொஞ்ச காரியத்துல அல்லேலூயா, கொஞ்சத்திலே அது உண்மையாயிரேன் பரவாயில்ல. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். கையை தட்டி சொன்ன புரியலையா? நான் உன்கிட்ட பெரிய காரியெல்லாம் எதிர்பார்க்கல. நீ எல்லாத்திலும் உண்மையா இருந்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லல. அட்லீஸ்ட் நீ கொஞ்ச காரியத்துல உண்மையா இரு. என் சபையில நீ உண்மையா இரு. மோசேயை போல மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாயிரு. எல்லா இடத்துல உண்மை இருக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் நாம் விரும்புகிற கொஞ்ச காரியத்தில் நீ உண்மையாயிரு. இந்த சிறிய காரியம் உனக்கு ஆண்டோடைய வீட்டில் உண்மையா இருக்க முடியாதா? தேவ ஆராதனையில உனக்கு உண்மையா இருக்க முடியாதா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதில் உண்மையாயிரு. கரங்களை தட்டி. வேற பெரிய பெரிய காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர்ல உண்மையாயிரு மகள, துதிக்கிறதுல உண்மையாயிரு. ஹல்லேலூயா. எப்படி இருக்காத? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவியானல் உள்ளதா, ஆவியாமல் பாதுகாப்பா. ஆவியானல் உள்ளதா, யாமல் பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் பரிதாபம். ஒன்னில் அனலாயிரு அல்லது எப்படி இரு? பாடுனா பாடு, இல்லன்னா பாடாம சும்மா இரு. கை தட்டுனா தட்டு, தட்டுறது போல தட்டாம இருக்கிறது, பாடுறது போல. நான் ஒரு ஆள் பாடுறேன், நீங்களும் எல்லாரும் ஒரு சத்தம் வர மாட்டேங்க. வா, நான் இங்கதான் நிக்கிறேன். அல்லேலூயா, இங்கத்தான் நிக்கிறேன். இத்தனை பேர் கையடிச்சியம்மா, அடிச்சல கையடிச்சல. நீ ஒண்ணுக்கு அடிக்க மாட்ட, விடு. ஒன்னை நீ கேட்டிருக்க முடியுமா? நீ கை அடிச்சா அடி, இல்லைன்னா கால் அடிச்சா தூக்கி கால அடி. வா, தோத்திரம், அல்லேலூயா. ஆனா இத்தனை பேரு ஆமென் அப்படி அடிக்க போல அடிக்கிறது, விசுவாசியா இருக்கிறது போல இருக்கிறது, துதிக்கிறது போல துதியாமல் இருக்கிறது, பாடுகிறது போல. நான் எல்லாம் தோத்திரம் சொன்னோம், எல்லாம் எளிமைன்னு. ஆனா ஒண்ணும் கேட்காது, ஒரு தோத்திரம் கேட்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, கடைசி காலத்தின் சபை இப்படித்தான் இருந்தது. லவோதிக்கா சபையை போல இருக்காத. உள்ள இருந்து என்னையே ஏமாத்திரியா, வேஷம் போடுறியா நீ? ஆமே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறியா? பாட்டா அப்படி ஆவிக்குரிய விசுவாசி போல இருக்கிற. ஆவியை காணோம், அபிஷேகத்தை காணோம். அல்லேலூயா.
உனக்கு ஆண்டோடைய வீட்டில் உண்மையா இருக்க முடியலையா? உன் வாழ்க்கையில தான் உன்னால உண்மையா இருக்க முடியல. என் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ எல்லா இடத்திலும் உண்மையா இருந்தா சொல்லிட்டு இருந்தாரு, அது எதிர்பார்க்கிறார். ஆனா இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? நீ பலவீன பாண்டம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அட்லீஸ்ட் நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? எதுல? கொஞ்சத்துல. அட்லீஸ்ட் தேவனுடைய வீட்டிலேயாவது கொஞ்சம் உண்மையாயிரேன், கொஞ்சம் பாடுறதுலேயாவது உண்மையாயிரேன், கொஞ்சம் தோத்திரம் பண்ணல உண்மையாயிரேன். இங்கே வந்து என்ன ஏமாத்திட்டுல இருக்கிற? உன்னை பார்த்தா நல்ல விசுவாசி போல இருக்கிற, ஜவன் எழும்புற முட்டாங்கு போடுற எல்லாம் சரி பார்க்க போய் இருக்கிற, அப்படியே இருந்துட்டு முட்டாங்கு உள்ள இருந்து தூங்கிட்டு இருக்கிற. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எத்தனை தாளந்து தந்தார் சொல்லு மகளே, சொல்லுங்க. ஒரு தாளந்து இல்லாதவர்கள் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு தாளந்தம் தரையில அப்படின்னு உள்ளவங்க பாரு, நான் நல்லா சொல்லி தரேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு, அது சீனியர் விசுவாசியோ ஜூனியர் விசுவாசியோ ஆரம்ப கால விசுவாசியோ இன்னைக்கு தான் வந்த விசுவாசியோ, நான் சொல்லுகிறேன், நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற பார்த்தீங்களா, பிறந்திருக்கீங்க இல்ல, அட்லீஸ்ட் தேவனுடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வந்துட்டார்ல. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுக்கும் ஆமென் 6 அறிவு உள்ள மனிதன். எத்தனை அறிவுள்ள மனிதனுக்கு? 6 அறிவு. அப்ப 5 அறிவுள்ள மனிதன் உண்டா? உண்டு. இல்லையா? உண்டு. எல்லாருக்கும் கத்த 6 அறிவு கொடுக்கல. வேறு குறுகிய சில மக்களுக்கு என்ன இருக்கிறது? 5 அறிவு. 6வது அறிவு என்று சொல்கிற என்ன அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அவங்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க கொஞ்சம் என்ன இருக்கிறாங்க, கொஞ்சம் சுயம் மந்த புத்தி உடையவர்கள் என்று நம்ம சொல்றோம். அவங்களுக்கு இது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், இது எங்க வைக்கணும், இது என்ன சொல்லணும், எப்போ பேசணும், என்ன பேசணும், இது யாரு, அப்பாட்ட நம்ம எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணும், தாத்தாட்ட எப்படி பேசணும்னு என்ன செய்யாது, தெரியாது. இவர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது? பகுத்தறிவு இல்லாதவர்கள். நம்ம பாசையில நமக்கு என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் என்ன தப்பில்ல, கொஞ்சம் எப்படி தப்பலன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்டவங்களை தான் நான் தப்பலன்னு வச்சிருக்கிறேன். இப்ப பார்த்தா என் சபையில எல்லாமே தப்பலையா இருக்குது. என் சபையில நிறைய தப்பல இருக்குது, இந்த சைடு இருக்குது. அல்லேலூயா. ஏன் பார்த்து அப்படி சொல்ல? அம்மைய நீ எடியை நீ இந்த வாட்டி யார அம்மைய நீ நான் சொல்லுது, அது யார சொல்லு தெரியுமா? தனக்கு கூடி பிறந்த தங்கச்சியை சொல்லியது போல. நான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல, அம்மைய நீ நான் சொல்லுது. அப்போதான் நான் நினைச்சேன், ஆடாட அந்த வீட்டில் நான் இந்த அம்மாவுக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்குன்னு பார்த்து தப்பலையா போயிருக்க. அல்லேலூயா. அதுல ஒண்ணு தப்பலையா போயிட்டு அப்பாவை அவர் என்ன சொல்ல பரவாயில்ல, ஆனா அப்பாவை நல்லா மதிக்கிறாங்க. அல்லேலூயா. நீ நான் சொல்லுது எதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பாட்டிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, டீச்சர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. தகப்பன்ட்ட எப்படி பேசணும் தெரிய மாட்டேங்குது, பாஸ்டர்ட்ட என்ன செய்யணும், பாஸ்டருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. நல்ல நேரம் இது வரைக்கும் பாஸ்டர்ட்ட எப்படி பேசணும்னு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு. ஆமென். பாஸ்டர்ட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. நான் இருக்க பத்தியெல்லாம் நிறைய தப்பலைகள். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல, உண்மையில நான் உங்களையெல்லாம் பார்த்தா தங்கமான பிள்ளை நினைச்சேன். ஆனா இப்பத்தான் தெரியுது 6ல எப்படி குறைவா இருக்கு. என்ன குறைவா இருக்கு? 1 குறைவா இருக்கு. அல்லேலூயா. பரவாயில்லை, இந்த ஆராதனையோடு இது மாறணும். சரியா? பகுத்தறி உடையவர்களா இருக்க வேண்டும். புரியுதோ இல்லையா? தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிற, கொஞ்சத்துல ஆண்டவர் கேட்க கொஞ்சத்துல உண்மையா. அல்லேலூயா. குறைந்தது எத்தனை தாளந்து இருக்குன்னு தெரியுமா ஒருத்தருக்கும்? சொல்லுங்க. குறைந்தது நீங்க படிச்ச படிப்புல சொல்லுங்க. குறைஞ்சது ஏற்றம் குறைந்தது. ஆண்டவர் 1 தாளந்து இல்லாம ஒருத்தனை இந்த உலகத்துல வைக்கலம்மா. கையை தட்டி. புரியுதா இல்லையோ? 1 தாளந்து இல்லாத ஒருவர் இந்த உலகத்துல இல்ல. அந்த 1 தாளந்து என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் குறைஞ்சது எல்லாவற்றுக்கா தோத்திரம் பண்ணுகிற 1 தாளந்து. அட்லீஸ்ட்
நல்லதுக்கா சரி கெட்டது, வாழ்விலும் தாழ்விலும், ஆமென், உயர்விலும், ஆமா, உயர்விலும் தாழ்விலும், துக்கத்திலும், ஆமென், ஸ்தோத்திரம். என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது? ஏமா எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். அது ஒரு தாளந்தா இல்லையா? அது ஒரு தாளந்தா இல்லையா? சொல்லுங்க. இப்ப இருக்கா இல்லையா? இப்ப இருக்கா இல்லையா? இந்த ஒரு தாளந்தாவது குறைஞ்சது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க முடியலையா? நான் உங்கள்கிட்ட எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க சொல்லல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அட்லீஸ்ட் உனக்கு எனக்கு அவரை போல அந்நிய பாஷத்தை பேச தெரியல பாஸ்டர், எனக்கு அவரை போல பிசாசு துரத்த தெரியல பாஸ்டர், எனக்கு அவங்கள போல பாட, இந்த பாருங்க எல்லாரோட மோசம் நான். ஆமென். பாட தெரியாது. ஆமென். நல்லா பாடுவேன், ஆனா பாட தெரியாது. நான் இப்ப அதை மாத்திக்கிட்டேன். பாட தெரியாது, நான் எடுக்க மாட்டேன். ஆமென். நான் நல்லா பாடுகிறேன், இவர்களுக்கு என்ன கூட மீசி போட தெரியாது, அவ்வளோதான். நான் நேரமா நான் எதுக்கு என்ன நெகட்டிவ் ஆக்கணும்? நான் எதுக்கு என்ன நெகட்டிவ் ஆக்கணும்? ஆமென். எனக்கு மீசி போடனா திறமசாலியா இருக்கணும், நல்ல மியூசிக்கு தெரிஞ்ச நல்ல கலை மண்ண மிக்கவங்களா இருக்கு. ஏன்னா நான் சங்கீதம் படித்த நபர், படிக்காத நபர், ஆனா நல்லா பாடுவேன், ஆனா பாட மாட்டேன். ஆமென். இவங்களெல்லாம் போட முடியாது. இவங்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்தவர் அவருக்கு பாட்டே வராது, அவருக்கு போட முடியும். அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் தான் போடுவார். நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, வித்வான். நானே மேலே நின்றுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே இவர் கூட எனக்கு கீபோர்டு போட முடியாத அளவுக்கு திணறாரு. ஆமென். எனக்கிட்ட இவர் மாத்திரம் இல்லை, ஏஆர் ரகுமான் வந்தாலும் எனக்கு கூட எனக்கு பாட்டு போட முடியாது. அதுக்கெல்லாம் இளையராஜா அவர்கிட்ட தான் போய் கட்டுட்டு வரணும். அல்லேலூயா. நான் எஸ்பிபிக்கு அண்ணனுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனில் உள்ளது. நான் நின்றுக்கிட்டு பாடுற பாட, ஆண்டவர் எதுக்கப்பா என்ன பாஸ்டர் ஆக்கிறீர்கள்? பாடவும் தெரியலை, அடுத்த பேச தெரியுதா? பேச தெரிந்தவன் தெரியறவன் என்ன தெரியும் தெரியுமா? சார்பா அரை மணிக்குள்ள செய்தி முடிக்கிறான் இல்ல, அவன் தான் பேச்சாளர். ஆமென். ஒரு மணிக்கூர் பேசுறேன்னா இவர் நம்ம பாஸ்டர் நல்ல பேச்சாளர். பேச தெரியாதாளு, பேச தெரியாதவர் ஒரு மணிக்கூருக்கு மேல பேசுவார். நல்ல பேச்சாளன் அரை மணிக்கூர் தான். அப்ப நானும் பேசவும் தெரியல, ஒன்றும் தெரியல, பாடம் தெரியல, ஒண்ணுமே தெரியலப்பா. ஆனால் எனக்கும் ஒரு தாளந்து தரலி ஆண்டவர். என்ன ஆண்டவரே நான் கேட்டேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிறது, என் கிருபை உனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. என் பலன் உனக்குள்ளே இருக்கிறது. உன்னை அழைத்த பொழுது உன் பெயரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உனக்குள்ளே ஒரு தாளந்து இருக்கிறது. என்னை நீ துதிக்கிற துதி உனக்குடைய தாளந்தா இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ எங்க போனாலும் என் துதியை சொல்லணும். கையை தட்டி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதிலேயாவது உண்மையா இருக்க கூடாதா? கர்த்தரை துதிக்கிறதிலேயாவது உண்மையா இருக்க கூடாதா? ஆமென். ஆசீர்வாதம் வந்தா தோத்திர தோத்திரன்னு சொல்றிய, பாடு வந்தா உபத்திர உபத்திரன்னு சொல்றியம்மா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள்ல எல்லாத்துக்கும் தோத்திரம் போட்ட, நடக்கும் போது தோத்திரம், இருக்கும் போது தோத்திரம், எழும்பும் போது தோத்திரம். அல்லேலூயா. புருஷன் குடிச்சிட்டு வரும்போது தோத்திரம், குடிக்காத வரும்போது தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு புருஷனார் கட்டார்த்த பேசினாலும் தோத்திரம். ஆமென். நல்ல சிரிச்சு பேசினாலும் தோத்திரம். உங்க காலில் ஒரு அடிபட்டாலும் தோத்திரம், தலையில ஒரு அடிபட்டாலும் தோத்திரம், கால் தட்டுப்பட்டாலும் தோத்திரம், விழுந்தாலும் தோத்திரம், எழுந்தாலும் தோத்திரம். அப்படி நின்ற சபைதான் என்னுடைய சபை. இந்த ஜனம் நீங்கள் தான் அவர்கள். இன்னைக்கு உன் தோத்திரம் எங்கே? உன் தாளந்து எங்கே? வேறத்தான் தெரியல, பாடத்தான் தெரியல, எனக்கும் பாட தெரியல. ஆண்டவர் என்கிட்ட கற்றுக் கொடுத்தார், என் மகனே இதெல்லாம் நீ பயப்படாத, நான் உனக்கு ஒரு தாளந்து தந்திருக்கிறேன்னு சொன்னாரு. என்னப்பா அதுன்னு? தோத்திரம் போடுற தாளந்து உனக்கு தந்திருக்கிறப்பான்னு. அன்னைக்கு பிடிச்சேன். இனி இந்த தாளந்தை நான் விட மாட்டேன். எல்லாவற்றுக்கும் நான் தோத்திரம் போட ஆரம்பித்தேன். என் உபத்திரவும் என்னை விட்டு விலகினது. கையை தட்டி நான் தோத்திரம் போட்டேன். சத்து
சத்துரு நடுங்க ஆரம்பித்தான். நான் தோத்திரம் போட ஆரம்பித்தேன், பிசாசு ஆட ஆரம்பித்தது. நான் தோத்திரம் போட ஆரம்பித்தேன், வியாதி விலக ஆரம்பித்தது. நான் தோத்திரம் போட ஆரம்பித்தேன், தேவ அபிஷேகம் எனக்கு முன் சென்றது. கையை தட்டி, அந்த தோத்திரம் என்னை நடத்துகிறது, அந்த தோத்திரம் என்னை பாதுகாக்கிறது, அந்த தோத்திரம் இன்று வரைக்கும் என்னை நிலை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த தோத்திரத்தை உடைய நபர்தான் இன்னைக்கு அதுல நீ சோர்ந்து போயிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த தோத்திரத்தை நீ போட ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இந்த தோத்திரம் என்ன இடத்துல கொண்டு வரும் தெரியுமா? கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் இந்த ஒரு தாளந்த, இப்போ உனக்கு என்னன்னா ஒரு தாளந்த ஒருத்தன் புதைச்சு வச்சான் தெரியுமா? அதை போல இருக்கிறார் அவர். நான் விதைக்காத இடத்தில் என்ன செய்கிறவர்? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். இனி என் வீட்டுக்காரருக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன். நான் ஏமா, நான் நிறைய நாள் ஜெபித்து அவர் இன்னும் ஆண்டவர் அவரை தொடவில்லை. அவர் இனி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆமேன். ஏன் அப்படி ஒப்பு கொடுத்த? எங்க ராஜன் பாஸ்டர் தான் சொன்னார். ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை இனி என்ன செய்யாத, கலங்கி அதுக்காக இனி நீ என்ன செய்யாத, கவலை படாத. அவருக்காக நீ என்ன செய்யாத, இனி சமையல் பண்ணாத. அவர் வந்தா இனி என்ன செய்யாத, டீ போட்டு கொடுக்காத. அவரிடத்துல இனி போன்ல கூட சுகமா இருக்கிறீரா என்று கேட்காத. ஓ புருஷன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அது கூட நீ என்ன செய்யாத, விசாரிக்காதே. ஆமென். அவர் இப்பொழுது வேலை செய்கிறாரா இல்ல தூங்குகிறாரா இல்ல வேலைக்கு போற, ஒன்றும் கேட்காதே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. அல்லேலூயா, தோத்திரம். நீங்க தானே பார்த்து சொன்னீங்க. இப்ப நான் இந்த அம்மாட்ட புருஷனாட்ட எனக்கு கால் பண்ணுது, வெளியே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். அப்பத்தான் நான் நினைச்சேன், ஆஹா நம்ம பிரசங்கம் ஒர்க் அவுட் ஆகுது. அல்லேலூயா. எஸ் விசுவாசி எப்பெல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை கொடுக்குதோ அப்போதெல்லாம் எனக்கு அவருக்கு லிங்க் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் பேச ஆரம்பித்தால் என்னோடு பேச்சு இல்லை, எனக்கு போனே வராது, எனக்கு போனே வராது. இவர்கள் பேச்சை நிறுத்தினால் எனக்கு போன் வரும். அல்லேலூயா, ஆமென். இப்பத்தான் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஐயோ நம்மாளா நம்மாளா, நானும் 12 பேர்ல நானும் யார் யாரெல்லாம் பேசலையோ அவங்க ஆளுதான். தோத்திரம். என்னையான்னு கேட்டேன். பாஸ்டர் ஒரு நாள் நான் நல்லா இருக்கிறான்னு கேட்கலாமா பாஸ்டர்? ஒன்றும் கேட்கலையா? ஐயா அவளுக்கு நான் வேணுமா என்னன்னு நீங்கள் ஒன்று கேட்டு சொல்லுவீங்களா? நான் சொன்னேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, எனக்கு அதுதான் வேலை. நான் இதில் சேர் போட்டு உட்காருவேன். நான் ஒவ்வொருத்திட்டாந்து வேணுமா அவர் வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, நான் எழுதி இன்னைக்கு தள்ள என்ன ஐயா, அதானே எனக்கு ஊழியம். ஊழியத்தில் பெரிய ஊழியம் அவங்க தர்றாங்க. இவள்கிட்ட போய் கேட்கணுமா வீட்டுக்காரர் வேணுமா வேண்டாமான்னு? ஏன்னு கேட்டேன். என்ன காரணம்? நீங்க சொன்னீங்களா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, என்ன செய்யாத, கலங்கி தவிக்காத. ஒரு நாள் போன்ல சொன்னா, ஆமென், நான் இனி உங்களை குறித்து சொன்ன கவலைப்பட மாட்டேன், நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். தோத்திரம். ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொன்னாலும் சொல்லாட்டாலும் மாட்டியாச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, ஏமா தளர்ந்து போகிற? நமக்கு 5 தாளந்து இல்லை பரவாயில்ல, 2 தாளந்து இல்லை பரவாயில்ல. நீ எதுக்குமா விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று, மறுக்காத இடத்துல அவர் என்ன செய்கிறவராம் சேர்க்கிறவர் என்று இப்படி முட்டாள்தனமா அவன் பேசுனது போல பேசுறிய. உனக்கு ஆண்டவர் கோபப்பட்டன உன் நிலம் என்னன்னு தெரியுமா? அவன்கிட்ட சொன்ன போல சொல்லிடுவார். அவனை கையங்காலையும் பிடிச்சி இவனை தூக்கி எங்க கொண்டு போடுங்கடா. ஆண்டோடி இவன் என்ன சொல்லணும்? நீர் அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், முடிப்பாரு. ஆனா நீ இப்படி மத்தனமா இருக்காத. உனக்கு இருக்கிற அந்த ஒரு தாளந்து இதுல கொஞ்சம் உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பார். இதுவா இருப்பிடம் அல்ல, இதுவா ஸ்தானம் அல்ல, இதுவா நிலைமை அல்ல. உன் நிலைமை மாறப்போகிறது. இதுல நீ உண்மையாயிரு. மறுபடியும் சொல்றாரு, இந்த கொஞ்ச காரியத்தை விட்டுறாத, கொஞ்சம் பலனை விட்டுறாத. அல்லேலூயா. அடுத்தது கொஞ்சம் உண்மையை விட்டுறாத.
எல்லா காரியத்திலும் நீ உண்மை இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த கொஞ்ச காரியத்தில் உண்மையாயிரு. மூன்றாவதாக ஆமென், கொஞ்சத்துல உண்மையாயிரு. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஆமென், என்னோடு கூட என்ன செய்யக்கூடாதா? சீசர் எடுத்த கேட்டாங்க, மூன்றாவது காரியம் கொஞ்சத்துல என்னோடு கூட என்ன எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் முழிச்சிருக்க கூடாதா? ஏம்மா, நானும் இத்தனை வருஷமா 4.5 வருஷமா இதை கேட்டுட்டு இருக்கிறேன்னு, என்னோடு கூட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம்? 24 மணிக்கூர்ல எவ்வளவு நேரம்? இந்த 1 மணி நேரம். 1 மணி வாழ்க்கையில் 1 மணி நேரம். அல்லேலூயா. நான் போட்ட 24 மணி நேரமா எனக்கா ஜோமன்னு சொன்னேன். என் ஆண்டவர் 24 மணி நேரமா நீ ஜோமன்னா சொன்னார், இல்ல 40 நாள் உபாசினா சொன்னார், இல்ல 21 நாள் உபாசினா சொன்னார், இல்ல 7 நாள் உபாசினா சொன்னார், இல்ல 3 நாள் உபாசினா சொன்னார். இது ஒண்ணுமே சொல்லல. நீ உபவாசிக்கிற உபவாசம் எனக்கு எப்படி அல்லன்னு சொன்னார். சொல்லுங்க, இதுவா உபவாசம்? நீ இதையா உபவாசம்னு சொல்ற? செட்டியப்பற வேளையில போய் இருந்து இயேசு நேசிக்கிறார் ஊழியத்துல நான் 7 நாள் உபவாசிக்கிறேன், இதுவா உபவாசம்? நீ இந்த உபவாசம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டில் இருக்கிற மாமனாரு கஞ்சி கொடு, அதான் பெரிய உபவாசம். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற மாமியாரே குளிச்ச ஊத்து, அதுதான் பெரிய உபவாசம். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு வேண்டியதை என்ன செய்? முதல்ல காலையில் எழும்பி மாமி என்ன வேணுமான்னு கேளு. அது நான் சொல்லல, பைபிளா தான் சொல்லுது. இதுதான் பெரிய உபவாசம். உபவாசத்துல பெரிய உபவாசம் 7 நாள் வந்து இருந்து சபையில இருந்து கிரியை இல்ல உபவாசம். சொல்லுங்கம்மா, செத்தது. கிரியை இல்ல ஆராதனை செத்தது. முதல்ல நான் சொல்றேன், ஏழைக்கு இறங்குகிறவன் வேதம் சொல்லுதே. ஆமென். நீ இப்படி எல்லாம் இருக்காத, முதல்ல எழும்பு, ஏழைகளுக்கு போய் ஆகாரம் கொடு, அவங்களுக்கு வஸ்திரம் கொடு. முதல்ல நான் சொல்லுகிற ஒன்று, முதல் ஏழை எங்கே இருக்கிறான் என்று தேடாது. இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு முதியவருமே முதல் ஏழைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த வீட்டில் இருக்கிற முதியவர்களை விட ஏழை வேற ஒருவரும் இல்லை. பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்கள்? பாடுபடுகிறார்கள். பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறார்கள். பிள்ளைகளை ஆளாக்குகிறார்கள். பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆமென். ஏதோ ஒரு குரங்கு கையில கட்டி கொடுக்கிறார்கள். அன்றில் இருந்த போச்சு எல்லாம். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்ன யார் இல்ல? உயிருக்கு உயிரோ பெத்த மகனும் அப்படிதான். எம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளைல நின்ன நிலையை பார்க்கணும். அம்மா இல்லை என்றால் நான் இல்லை, அப்பா இல்லை என்றால் நான் இல்லை. ஐயோ, தோத்திரம் தோத்திரம். எவனே ஒருத்தனை கையில கட்டி கொடுத்தது. நீங்க செய்த காரியம் தான், நான் ஒன்றும் செய்யலை. இன்னும் உமக்கம் அப்படித்தான், எனக்கு இதுதான் செய்ய, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவனை கண்டதும் நீ யாரு நான் யாரு? அப்பனை இல்லை, இப்ப யாரும் இல்லை, அம்மையும் இல்லை. ஆனா இதுல கொஞ்சம் சிலது 6 அறிவுடையது. நான் யாருன்னு சொன்னேன்? மனுஷன். அப்ப 7 அறிவுடையது இருக்கு கொஞ்சம். இது என்ன பிறவின்னு எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கு அதுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஆனா தனக்க தகப்பனும் தள்ளையும் கண்ணு தெரியும். தனக்க தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன கொடுக்க தெரியும்? என்ன தெரியும்? எல்லாம் கொடுக்க தெரியும். யாருக்கு தான் தெரியாது? யார தெரியாதுங்க. வீட்டில் போன மாப்பிள்ளைக்க யார தெரியாது? அப்பாயா கண்ணு தெரியாது. அது அவர் வயசாச்சோ. அம்மா என்ன செய்யாது? ஆனா 7 நாள் உபாசம் இருப்போம், 40 நாள் உபாசம் இருப்போம், 50 நாள் உபாசம் இருக்க எங்களுக்கு தெரியும். இந்த உபவாசத்தை தூர போடும். கொஞ்சத்தில் உண்மையாயிரு. எதில்? அட்லீஸ்ட் ஏழைக்கு இறங்குறதுல அது உண்மையாயிரு. வீட்டில் இருக்கிற முதியோர்களை பார்க்கிற உனக்கு நான் அதை சொல்கிறேன். இந்த முதியோரை பார்க்குறத விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா.
அந்த தகப்பன் ரெண்டாவது உன் கண்கள் காண்கிற அடுத்த ஒரு தெய்வம் யார் தெரியுமா? முதல் தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது உனக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லுகிற உன் புருஷனார் அல்ல, உன்னுடைய பெற்றோரே ரெண்டாவது தெய்வமாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி இந்த தெய்வத்துக்கு நீ செய்தாலே அந்த தேவனுக்கு செய்தது போல. அல்லேலூயா. இதையெல்லாம் பேசினா நான் பிடிக்காத பைத்தியக்கார ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த மூன்றில் உண்மையாயிரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன தடை இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிற, ஆனால் இந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிற, இதுலேயும் உண்மையாயிரு. அல்லேலூயா. இப்போ எதெல்லாம் சொல்லுங்க? 3 காரியம் தான் சொன்னேன். கொஞ்ச பலன், நான் பிரசங்கம் பண்ண முடிஞ்ச உடனே கேப்பேன்னு சொல்லுவேன் இல்லை. கொஞ்ச பலன், ரெண்டாவது கொஞ்சத்தில் உண்மை, மூணாவது கொஞ்ச ஜபம். அட்லீஸ்ட் கொஞ்ச ஜபம். ஒன்று கொஞ்சம் பலன். இருக்கிற பலனை விட்டுறாத. என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் வந்தாச்சு, கால் வச்சாச்சு, முன் வைத்த கையை ஆமேன், முன் வைத்த காலை என்ன செய்யாத, பின் வைக்காத, கலப்பையில் கை வச்சாச்சு, பின்னிட்டு பார்க்காத. என்ன சொன்னாலும் இந்த கொஞ்சம் பலன் இருக்குல்ல, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு சின்ன விசுவாசம் இருக்குல்ல, அதுல வா. கையளவு மேகத்தை தானே நீ இப்ப பார்த்திருக்கிற. பொறுத்திருந்து பார், ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் இந்த ஊழியத்திலே உண்டாக போகிறது, உன் வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம்.